உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சொல்றார் நேத்தைக்கு, துரோகம் இழைத்தவர்களை ஆண்டவன் பார்த்து கொள்வான், ஆண்டவன் தண்டிப்பானே சொல்றார். தன்னை முதலமைச்சர் ஆக்கிய திரு சசிகலாவுக்கு யார் துரோகம் செய்தது? நீங்கள் முதலமைச்சராக தொடர்வதற்கு உதவிய கட்சியின் பிரதான ஒருங்கிணைப்பாளருக்கு யார் துரோகம் செய்தது? உங்களுடைய அரசியல் வாழ்வுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு உங்களுக்கு கிளை கழகம் ஒன்றிய பதவிகள் பொறுப்புகளுக்கு நீங்கள் வருவதற்கு துணை நின்ற திரு செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து தூக்கி வெளியில் போட்டீங்க. அப்போ இந்த துரோகங்களுக்கு நிச்சயம் இறைவன் தண்டனை கொடுப்பான் என்று மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியும் சொல்லுகிறார். ஆட்சி அதிகாரத்திற்கு கட்சியை கொண்டு வருவோம் என்கிற நம்பிக்கை அடிப்படையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அவருடைய அந்த நம்பிக்கை, ஆசை, கனவு நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது தான் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 8-10% வாக்குகள் வெளியில் இருக்கு. திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, தினகரன், இந்த பக்கம் செங்கோட்டையனுடைய பாதிப்பு. அவர் தாவேக்காவுக்கு போனாலும் அவருடைய ஆதரவு வாக்குகள்னு 1% 2% இருக்கும்ல கொங்கு மண்டலத்தில். அப்போ இந்த வாக்குகளை இணைத்து நாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம், பார்வை அவருக்கு இல்லை. என்ன கருதினார்னா, தாவேக்கா நம்ம பக்கம் வந்ததுன்னா இந்த 8-10% இவர் மூலமாக நாம் சரி கட்டி வெற்றி பெறுவோம்னார். திரு செங்கோட்டையன் போனது மூலமாக அந்த கதவு அடப்பட்டு போச்சு. திரு எடப்பாடி பழனிசாமியிடம் கூட்டணி பலம் இல்லை. ஏற்கனவே என்டிஏவில் இருந்த கூட்டணி கட்சிகளை அழைத்தும் இன்னும் பேசல, ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. இன்னொன்று, ஒரு தலைமை பண்பு, தலைமைக்குரிய அணுகுமுறை திரு எடப்பாடிட்டு இல்லைங்கிறத நான் பல பதிவுகளில் குற்றச்சாட்டாகவே சொல்லியிருக்கிறேன். யாரையும் மதிக்காத போக்கு. ஓபிஎஸ் டிடிவி என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க சார்? நான் வெளியே விசாரிக்கும் போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக ஆதரவு மனநிலையில் இருப்பதாக தகவல். என்ன சார் முடிவு எடுக்க போகிறார்? திமுகவா தேவைக்காவா? அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பது மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்னும் தெரியாதுங்கிறது தான். என்ன சார் சொல்றீங்க? உண்மையாலுமே திமுகவை ஆதரிப்பதற்கு ஓபிஎஸ் அவர்கள் தயாராகிவிட்டாரா? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியது. ஒரு இருதுருவ அரசியல் தான் 53 ஆண்டுகளாக. ஒரு கட்சியை முதன்மை பொறுப்பிலிருந்து வழிநடத்திய ஒருவர் அங்கு செல்வாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆதவர்ஜனா பேசினார். 200+ சொல்லி இருமாப்போடு திமுக சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த ஆதவர்ஜனா பேச்சை சுட்டி காட்டி அமைச்சர் திரு சேகர் பாபு பேசினார். 200+ சொன்னதை இருமாப்புன்னு பேசுகிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், 234 தொகுதியையும் திமுக கைப்பற்றும்னார். அந்த வேலைகளில் இறங்கிட்டாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்கான பணம் இறக்கப்பட்டதுங்கிறாங்க. அதிமுக வெற்றி கனவை காணவே முடியாது, நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே துணிச்சலாக பேசுகிறார்கள். சரி, ஏன்னா நீங்கள் அதிமுக 500 கொடுத்தா நாங்கள் 1000 கொடுப்போம், அதிமுக 1000 கொடுத்தா நாங்கள் 2000 கொடுப்போம், வெற்றி தான் எங்களுக்கு இலக்கு என்று பேச தொடங்கி விட்டார்கள். ஆதானியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி துரைக்கரனா இருந்தா. வணக்கம் துரைக்கரனா சார். வணக்கம். இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நானும் நலமா இருக்கேன். நன்றி, மகிழ்ச்சி சார். குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்கு போயிட்டாரு. அது மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. நேற்றைக்கு செங்கோட்டையனுடைய சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மக்கள் கூட்டம் நடத்தியிருக்காரு. அந்த மக்கள் பிரச்சாரம் நேற்றுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்திருக்கு. 2026 தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை இடங்களில் ஜெயிச்சு நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், வெற்றி விழாவை கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் நடத்துவோம்னு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக எடப்பாடியார் பேசியிருக்காரு. எடப்பாடியார் திட்டம் தீட்டிட்டார் போல இருக்கே. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனால் ஜெயிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை எடப்பாடியார் பண்ணி வர போல இருக்கே சார். நேற்றுடைய பேச்சை அதுதான் உணர்த்தது போல இருக்கே. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் நிச்சயமாக அந்த கட்சியிலே பயணிக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருக்குமே ஒரு அளவற்ற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பூரிப்பும் புலகாங்கிதமும் அடைவார்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த அளவிற்கு ஆட்சி அதிகாரத்திற்கு கட்சியை கொண்டு வருவோம் என்கிற நம்பிக்கை அடிப்படையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார்.
அவருடைய அந்த நம்பிக்கை, ஆசை, கனவு நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது தான் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக அவங்க இருக்கிறது. ஆனால் கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது என்பதை என்ன சார் கலாச்சாரம்? அதை தான் சொல்ல வரேன். திரு எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். நான் மட்டும் இல்லை, இந்த கட்சி 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்ட மாபெரும் இயக்கம் அப்படிங்கிறார். நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 88 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 88 லட்சம் பேர் கூட அதிமுக உறுப்பினர் அட்டை வைத்தவர்கள் என்று கணக்கிட முடியாது. எஸ்டிபிஐயில் கொஞ்சம் இருந்தது, தேமுதிகவில் கொஞ்சம் இருந்தது, அதிமுகவினுடைய அனுதாபிகள்னு கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்படி ஒரு 10-30 லட்சத்தை போட்டால் கழிச்சிட்டோம்னா ஒரு 58 லட்சம் உறுப்பினர்கள், கார்டு ஹோல்டர்ஸ், அவங்க தான் போட்டிருப்பாங்க அப்படின்றது. கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற உறுப்பினர்கள் அட்டை பெற்றிருக்கிற, காலமெல்லாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்த அந்த அடிமட்ட தொண்டர்கள் வாக்களிக்க போகலை. காலமெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக அவர்கள் வாக்களித்து பழகியவர்கள். நம்முடைய கட்சி வெற்றி பெறுகிறதோ தோல்வி பெறுகிறதோ, ஆனால் நம்முடைய கடமை தேர்தல் களத்தில் பூத்தில் இருக்கிற ரெட்டலைக்கு போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது. 1 கோடிக்கு மேலே போகாமல் படுத்துக்கிட்டானே. இப்போ இந்த நிலைப்பாடு என்பது திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த அந்த நிலைப்பாட்டில் அவர் வகுத்த வியூகம், அவர் கட்சியை அழைத்து சென்ற பாங்கு, இது அதிருப்தியை உருவாக்கி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். சார், நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் பிரதமராக வரணும், யார் பிரதமராக வரக்கூடாது என்பதற்கான தேர்தல். அதிமுகவுக்கு அந்த எலெக்ஷனுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. ஸோ திமுக ராகுல் காந்தியை முன்னிறுத்தினாங்க. அதனால திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் பம்பரமா களத்தில் சொல்லுவாங்கல்ல சார், அதை நீங்கள் பார்க்கணும்ல. லாஸ்ட் எலெக்ஷன் 21 எலெக்ஷன் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு டிஃபரன்ஸ் என்பது வெறும் 3% தானே சார். அந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் களத்தில் ரொம்ப வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. ஆனால் யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் என்பது உண்மையாக இருந்தாலும் கூட நம்முடைய கட்சியின் வேட்பாளர் தோற்றுவிடக்கூடாது, நம்முடைய கட்சி அதிகபட்சமான வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் அதிமுகவில் பயணிக்கிற தொண்டர்களுக்கு இருக்கும்ல. நான் அதை குறிப்பிடுகிறேன். சரி, வெற்றி தோல்வி என்பது வேறு, யார் பிரதமர் என்பது வேறு. ஆனால் களத்தில் நம்முடைய அதிமுக ரெட்டலையின் சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார், அதற்கு வாக்களிப்பது நம் கடமை என்கிற எண்ணமும் உணர்வும் தொண்டனுக்கு வரலை என்றால் தலைமை திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த வியூகம், அவருடைய அணுகுமுறை சரியில்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் அவர் போட்ட வேட்பாளர்கள் பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். சாதாரணமாக ஒரு கிராம கிளையில் பஞ்சாயத்தில் நிற்கிற வேண்டியவெல்லாம் கொண்டு போய் அங்கே நிறுத்தி வேட்பாளர்கள் நிறுத்தினார். பிரபலமானவர்கள் யாருமே இல்லை. ஒரே ஒரு ஆள் சென்னையில் ஒரு தம்பி ஜெயவர்தன் இருந்தார். கோவையில் நம்ம பழைய எம்எல்ஏனுடைய பையன், ஐடி விங்கில் இருந்த பையன் சிங்கை ராமச்சந்திரன், அவர் தான் பார்த்தோம். கள்ளக்குடியில் ஒரு எம்எல்ஏ குமரகுரு, இவங்க 3 பேர் தான். மிச்சமுள்ள ஒரு 33 வேட்பாளர்கள், 36 வேட்பாளர்கள் நமக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு இருந்தது தான் இது. ஸோ அதில் தான் ஒரு பெரிய சரிவு, பின்னடைவு. 2026 ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம், அந்த வாக்குகள் நமக்கு 2026 கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். சரி, அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாதுன்னு கூட நானுமே வேண்டிக்கிறேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட, விலகி சென்றவர்களுடைய வாக்குகள், நீங்கள் சொன்னீங்கல்ல, திமுக அதிமுக ஆட்சிக்கு 3% தான் வேறுபாடு. கிட்டத்தட்ட ஒரு 8-10% வாக்குகள் வெளியில் இருக்குது. திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, தினகரன், இந்த பக்கம் கொங்கு மண்டலத்தில் புதிதாக வந்த திரு செங்கோட்டையனுடைய பாதிப்பு, அவர் தாவேக்காவுக்கு போனாலும் அவருடைய ஆதரவு வாக்குகள்னு 1%, 2% இருக்கும்ல கொங்கு மண்டலத்தில். அப்போ இந்த வாக்குகளை இணைத்து நாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம், பார்வை அவருக்கு இல்லை. என்ன கருதினார்னா, தாவேக்கா நம்ம பக்கம் வந்ததுன்னா இந்த 8-10% இவர் மூலமாக நாம் சரி கட்டி வெற்றி பெறுவோம்னார். அதனால தான் தாவேக்கா கொடியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு, அதோ பறக்கிறது வெற்றி கொடி, பிள்ளையார் சொல்லி போட்டோம் அப்படின்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். திரு செங்கோட்டையன் போனது மூலமாக அந்த கதவு அடப்பட்டு போச்சு. அது வாய்ப்பு இல்லை. தாவேக்கா அதிமுக கூட்டணி கிடையாது. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியோடு இருக்குது, ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதி வாரியாக 6 மாதத்துக்கு முன்னாடியே 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை போட்டாங்க. சட்டமன்ற தொகுதி பொறுப்புக்குழு, நாடாளுமன்ற தொகுதி பொறுப்புக்குழு, மண்டல குழு, மாவட்ட குழு, அமைச்சர்கள் குழுன்னு போட்டு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே களம் இறங்கிட்டாங்க. அவர்கள்
இந்த தேர்தலின் வெற்றியை நோக்கி பாதி தூரம் ஓடிட்டாங்க. ம். இங்கே பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோடு யார் இருக்கிறார்கள் இன்னும் தீர்மானிக்கல. சார் எல்லாரை விடவும் களத்துல வந்து திமுக முந்திக் கொண்டிருக்கிறார்களா சார்? நிச்சயமா காலங்காலமாக எப்பவுமே ஒரு தேர்தல் அறிவிப்பு வந்ததுன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னணியில் இருக்கும். பிரச்சாரமானாலும் வேட்பாளர் அறிவிப்பதானாலும் அதுதான் இருக்கும். ஆனால் இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு வாரத்திலேயே 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 200+ன்ட்டார். ஆமா, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு போட்டாங்க. எல்லா இடங்களையும் ஹோர்டிங்ஸ் போட்டாங்க. அவர் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு தொகுதி வாரியாக உடன்பிறப்பை வான ஆலோசனை கூட்டம், இந்த மண்டல குழு மாநில குழு அங்கங்கே போய் களத்தில் யாரெல்லாம் வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டுமோ அவர்களை அணுகி சரி இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எதுவுமே இந்த பக்கம் நடக்கலைன்னு நம்ம பார்த்தோம். பூத்து கமிட்டி போட்டிருக்காங்க. ஆமாம், 69,000 அந்த பூத்து கமிட்டி போட்டிருக்காங்க. அந்தந்த பகுதிகளுக்கு ஒரு 3 மாவட்டம் 4 மாவட்டத்துக்கு பொறுப்பாளர்கள் போட்டவங்களுப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, அவங்கவுங்க பார்த்துருவாங்க. சரி, பொறுப்பாளர்கள் கூட வந்துட்டாங்க இந்த பக்கம். இப்போது நான் கேட்குறது, கூட்டணி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குங்கிறது இப்போ உறுதியாயிடுச்சு. அப்போ ஏற்கனவே 2024 இருந்த எஸ்டிபியும் இல்லை, தேமுதிகவும் இல்லை, அதிமுகவோட. சரி, அப்படியே வாங்க, என்டிஏ 18-19% வாக்கு வாங்குச்சு, அந்த வாக்கு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி போய் உடன்பாடு வந்தாச்சு. யார் இருக்காங்க என்டிஏல? பாஜக மட்டுமே இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ் வாசனையாக தான் இருக்கார். மற்ற யாரையுமே அழைத்து ஏசி சண்முகம், ஐஜேகே பாரிவேந்தர், நம்ம ஜான் பாண்டியன் போன்றவர்கள், கிருஷ்ணசாமி போன்றவர்கள், இவங்க எல்லாமே ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவங்க. என்டிஏவில் கடந்த தேர்தலில் போட்டியிட்டவங்க இவங்க ஆதரவு நிலையில். அப்போ அந்த என்டிஏவும் வலிமை குன்றி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஓரளவுக்கு ஒரு 5-6% வாக்கு வங்கி உள்ள கட்சி. அதுவும் அப்பா கட்சி மகன் கட்சின்னு போய் பெரிய அளவில் போயிடுச்சு, சாப விடுற அளவுக்கு போயிடுச்சு. பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் வந்து தான் பெற்றெடுத்த பிள்ளை அன்புமணிக்கே சாபம் விடுற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ அவங்க யாரோட போக போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி. இதில் கூடுதல் தகவல் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ராமதாஸ் அவர்கள் பேசி வருகிறார், அவருடைய ஆதரவில் இருக்க திரு ஜி.கே. மணி. தேமுதிகவும் அங்கே பேசுது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வந்து கூட்டணி தர்மத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதிமுக. பிரேமலதா வந்து அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு பார்வையை வெளியிட்டிருக்காங்க சார். அவங்க காலையில் ஒரு பார்வை வெளியிடுவாங்க, மாலையில் ஒரு பார்வை வெளியிடுவாங்க, இரவு பொதுக்கூட்டத்தில் ஒரு பார்வை வெளியிடுவாங்க. கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பார்கள். அப்புறம் அடுத்த நாள் இதெல்லாம் ஜனநாயகத்தில் சகஜம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அரசியல் ஒரு ஆமாம் சகஜமப்பான்னு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு 6 தொகுதியோ 8 தொகுதியோ 10 தொகுதியோ ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொஞ்சம் இந்த சட்டப்பேரவையில் சீட்டும் நோட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொன்னால் அவங்க ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஃபுல்லாகிடுச்சு. அவங்களும் இருக்கிற கட்சி இரட்டை இலக்கம்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நிலைப்பாட்டில் இவங்களுக்கு கூடுதல் இடங்களை அங்கே பெற முடியாத சூழல் இருப்பதால் இந்த சாஃப்ட் கார்னர் அதிமுக பக்கம் வந்துருச்சு அப்படின்னு பார்ப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே போதுமானதாக இல்லை. என்டிஏவும் போதுமானதாக இல்லை. அவங்க ஒரு 19% வச்சுங்க 2024 21% என்னமோ நம்ம இருக்குது. அப்போ 40%, கிட்டத்தட்ட ஒரு 6-8% கூடுதலாக கிடைத்தால் மட்டுமே வெற்றி, நமக்கு வெற்றி. அப்போ இது அந்த அளவுக்கு சாதகமான வெற்றியை பெறுவதற்கு இது வெற்றி பெறக்கூடிய வலிமையான கூட்டணி தான் என்று பொதுமக்களும் வாக்காளர்களும் கருதினால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற அந்த வாக்காளர்களும் கருதினால் தீவிரமாக வந்து களமாடுவாங்க, திமுக வீழ்த்தணும்னு ஓட்டு போடுவாங்க. சார், ஓபிஎஸ் டிடிவி என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க சார்? நான் வெளியே விசாரிக்கும் போது திமுக ஆதரவு மனநிலையில் இருப்பதாக தகவல். ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக ஆதரவு மனநிலையில் இருப்பதாக தகவல். உண்மையாலுமே திமுகவை ஆதரிப்பதற்கு ஓபிஎஸ் அவர்கள் தயாராகிவிட்டாரா? இல்லை, அவரை சார்ந்தவர்கள், அவரோடு பயணித்தவர்கள் 1-2 பேர் திமுகவுக்கு போனது. மனோஜ் பாண்டியன் திமுக போனது, மைத்ரேயன் போன்றவர்கள், இவங்கெல்லாம் அன்வராஜா போன்றவர்கள்லாம் போன பொழுது திமுகவும் ஒரு ஆப்ஷனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பொதுவெளி பார்வை. ஆனாலும் கூட இன்னும் வலைத்தளங்களில் கூட அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வரை 2-3 முறை வந்து ஓபிஎஸ் அவர்கள் பார்த்து விட்டார். அதை தான் எல்லாருமே வந்து டீகோட் பண்ணுறாங்க. 2-3 முறை இதுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு சிஎம் டைம் கொடுக்கணும், இதன் காரணமாக திமுக ஓபிஎஸ் அவர்கள் ஆதரிக்க தயாராகி விட்டார் அப்படிங்கிற ஹேஷியங்களும் இருக்குல்ல சார்? இல்லை, ஹேஷியம் தான். தமிழ்ச்செல்வன் சொன்னது மாதிரி ஹேஷியங்கள் இருக்குது. டிசம்பர் 15 அவர் முடிவெடுத்து அறிவிக்கும் வரையிலும் நம்ம உறுதியாக அதில் சொல்ல முடியல. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியது. ஒரு இருதுருவ அரசியல் தான் 53 ஆண்டுகளாக. ஒரு கட்சியை முதன்மை பொறுப்பிலிருந்து வழிநடத்திய ஒருவர்
அங்கு செல்வாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. கேள்விக்குறி. அது என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது அவருடைய மனநலன், அவரை சார்ந்து இருக்கிற, அவரை பின்பற்றுகிற அந்த தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய எதிர்காலம். இதன் அடிப்படையில் அவர் ஒரு முடிவை எடுப்பார். சரி. 10ஆம் தேதி திரு எடப்பாடி ஒரு பொதுக்குழு அறிவிச்சிருக்காங்க. ஆமா. ஸோ 10ஆம் தேதி அங்கே ஏதாவது ஒற்றுமைக்கான குரல் வருங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது சரி. பொதுக்குழுவில். ஏன்னா திரு வெல்லமண்டி நடராஜன் முன்னாள் அமைச்சர் அங்கே திரு ஓபிஎஸ் அவருடைய நிர்வாக குழு கூட்டத்தில் பேசுகிற போது ஒரு ஹிண்ட் கொடுத்தார். அங்கே வந்து ஒரு அழுத்தம் வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா இருக்காது. அப்போ 10ஆம் தேதி அவங்க என்ன முடிவெடுக்கங்கிறத பார்த்து 15ஆம் தேதி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மக்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எதிர்பார்க்கிற ஒரு அதிரடி தீர்ப்பை, அதிரடி முடிவை அறிவிப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கார். அது எந்த விதமான அதிரடி என்பது 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஓகே. எனவே அதாவது ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகக்குள்ள நிச்சயம் போக முடியாது. பாஜக கூட்டணியை முறிச்சிட்டு வெளியே வந்துட்டாரு. அவருக்கு இருக்கிற ரெண்டே ஆப்ஷன், ஒன்று திமுக, ஒன்று விஜய். அதிரடி ஆக்ஷன்னா செங்கோட்டையின் பாணியில தவேகாவோட கூட்டணி வைக்க போறாரா? இல்லை, அதுதான் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று இந்த அண்ணா திமுக உரிமை மீட்பு குழுவினுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் எழுதி கொடுத்துருக்காங்க. ரிட்டனாகவே எழுதி கொடுத்துருக்குறாங்க. அல்லது தனித்து போட்டியிட்டு திரு எடப்பாடிக்கு பாடமுக தனித்து போட்டி போடுற அளவுக்கு யார் சார் அங்கே இருக்கா? ஓபிஎஸ் இருக்காரு, மனோஜ் பாண்டியனும் திமுகவுக்கு போயிட்டாரு, மைத்ரேயனும் திமுகவுக்கு போயிட்டாரு, வைத்திலிங்கம் இருக்காரு, புகழேந்தி கூட வந்து ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியே வந்துட்டாரு. ஓபிஎஸும் அதுக்கப்புறம் வைத்திலிங்கம் 2 பேர் மட்டும்தான் அந்த உரிமை மீட்பு குழுவில் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் இருக்காங்க. யார் சார் 2 தொகுதிக்கு தான் சார் வேட்பாளர் போட முடியும்? 1 தேனி, 1 ஒரத்தநாடு, 2 தொகுதி தான். இல்லை கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அமைப்பு செயலாளர்கள், 82 மாவட்ட செயலாளர்கள், 380 ஒன்றிய செயலாளர்கள், இவங்கெல்லாம் அந்த பகுதியில் அந்த தொகுதியில் அதிமுகவோடயோ திமுகவோடயோ கம்பேர் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட மணி பவர் இருக்கா, மசில் பவர் இருக்கான்னு ஒரு கேள்வி. அது உண்மை, 100க்கு 100 உண்மை. அதில் எந்த பண வசதியும் கிடையாது. ஆனால் செல்வாக்கு உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன். நீங்கள் தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் என்றால் அவங்க பணம் கொடுக்க முடியுமா? இந்த தேர்தல் முடியாது சார், நிச்சயமா முடியாது. திமுக மட்டும்தான் இந்த பண விநியோகத்தின் மூலமாக அவர்கள் வெற்றியை ஈட்ட முடியும், வெற்றியை கைப்பற்ற முடியும். இவங்க 2 பேருமே அப்படிதான். ஆக ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கி இங்கே திரு எடப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் இவங்க இருக்கிறாங்க. ஓபிஎஸ் இருக்காரு. அதன் காரணமாக எடப்பாடிக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் பாணியில தாவேகாவில வந்து கூட்டணி வைக்க போறாங்களா? அதுதான் சொல்ல வரேன். என்ன முடிவை எடுக்க போகிறாங்கிறது நமக்கு அந்த டிசம்பர் 15 தான் தெரியும். சரி. எந்த விதமான முடிவெடுத்தால் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்கும் தன்னை நம்பி வந்திருக்கிற அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் சரியானதா இருக்கும். நீங்க திரு எடப்பாடி கூட சேர்வதற்கு இனி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு முழுவதுமான புறக்கணிப்பு என்பது நம்ம 10ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருப்போம். இன்னும் ஒரு 9 நாட்கள் தான் இருக்கும். அதில் ஒரு தெளிவான தீர்வு, விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள் யாரையும் இனி எப்போதும் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதியான தீர்மானத்தை போட்டாங்கன்னா அதற்கு ஏற்ற வகையில் 15ஆம் தேதி சரி தன்னுடைய அரசியல் எதிர்காலம் தன்னை நம்பி இருக்கிறது மக்களும் தொண்டர்களும் விரும்பக்கூடிய ஒரு முடிவை அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. எந்த விதமான முடிவு என்பதை நம்ம வெறும் இந்த ஹேஷியங்கள் வதந்திகளை தாண்டி அவர் வாயால் 15ஆம் தேதி என்ன வருதோ அதன் பிறகு நம்ம விவாதிக்கலாம். சார், நீங்கள் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர், பல்வேறு கட்சியினர் கூட உங்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கும். குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் கூட உங்கள் நெருக்கமான தொடர்பு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சார் முடிவு எடுக்க போகிறார்? திமுகவா தவேகாவா? அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பது மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்னும் தெரியாதுங்கிறது தான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அதாவது எல்லா மட்டத்தினரையும் இப்போ சந்தித்து பேசிட்டு மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் பேசியிருக்காரு. பெரும்பான்மையினருடைய கருத்து என்ன அப்படிங்கிறது அவர் உள்வாங்கி அது தன்னுடைய அரசியல் எதிர்காலம், தன்னை நம்பி இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய எதிர்காலம், அவர்களுடைய அரசியல் வாழ்வு முக்கியம் என்கிற அடிப்படையில் தான் முடிவெடுப்பார். அந்த முடிவு என்பது நிச்சயமாக 15ஆம் தேதி தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இருக்கும். ஏன்னா எதையுமே வெளிப்படையாக யாரோடும் அவர் இந்த கருத்து பரிமாற்றங்களை பண்ண மாட்டார். ஓகே சார். சார், செங்கோட்டையன் அவர்களே வந்து திமுகவில் இழுக்க வந்து முதல்வரை விரும்பினார். செந்தில் பாலாஜிக்கு அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தாங்க, சேகர் பாபுக்கு அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஸோ வந்து ஒரு ஓட்டு கூட வந்து ஏடிஎம்கேக்கோ டிவிகேக்கோ போயிடக்கூடாதுங்கிறது வந்து திமுக ரொம்ப கவனமாக இருக்காங்க. செங்கோட்டையனை எப்படியாவது திமுகவில் அகாமடேட் பண்ணணும்னு நினச்சாங்க, முடியலை. அதே பாணியில் வந்து வைத்திலிங்கத்தை ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கே சார். திமுகவுக்கு போயிடுவார் அவர்? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த தேர்தலில் வெற்றி ஒன்றே இலக்கு அப்படின்னு பயணிக்கிறாங்க. அதற்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது.
ஏனால் 6 முறையாக ஆட்சி கட்சியாக இருந்தோம், மீண்டும் 7வது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணிகளை பலப்படுத்துவது, மற்ற கூட்டணிகளை பலகீனப்படுத்துவது, இந்த மாதிரி கருத்து மாறுபாடு மனம் ஆச்சரியங்களோடு இருக்கிற பிற கட்சியினரை இழுப்பது, இந்த மாதிரியான அந்த வேலைகள் நிச்சயமாக நடக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது ஆதவர்ஜனா பேசினார். 200+ சொல்லி இருமாப்போடு திமுக சொல்லுகிறது, நிலவரம் அப்படி இல்லை. திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஓகே, இப்போ செங்கோட்டையன் வந்த பிறகு கூடுதல் பலம் அப்படிங்கிற மாதிரி அவரே பேசியிருக்காங்க. இந்த ஆதவர்ஜுனா பேச்சை சுட்டி காட்டி அமைச்சர் திரு சேகர்பாபு பேசினார். 200+ சொன்னதை இருமாப்புன்னு பேசுகிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், 234 தொகுதியையும் திமுக கைப்பற்றும்னார். திமுக வெற்றி பெறும்னு சொல்லலை, கைப்பற்றும். ஸோ அந்த வேலைகளில் இறங்கிட்டாங்க. நான் அறிந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், மாவட்ட செயலாளர்களுக்கும், மாவட்ட செயலாளர் பொறுப்புள்ள அமைச்சர்களுக்குமே தொகுதி இன்சார்ஜ் கொடுத்துட்டாங்க. 10 தொகுதி, 15 தொகுதி, 20 தொகுதின்னு. உதாரணத்துக்கு சேகர்பாபுக்கு இங்கே 24 தொகுதிகள் அவர் கண்ட்ரோல், செந்தில் பாலாஜிக்கு 30, ஏவாவேலுக்கு 25, 26 தொகுதி, அங்கே மூர்த்திக்கு ஒரு 10, 15 தொகுதி, இப்படி அமைச்சர்கள்ட்ட கொடுத்து வெற்றி பெறணும்னு இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு தொகுதி வாரியாக. இப்போ முன்னெல்லாம் வேட்பாளருக்கு நேர்காணல் நடத்துகிறது தான் அறிவாலயத்தில் நடக்கும். இப்போ அப்படி இல்லை, வேட்பாளராக யாரை நிறுத்த வேண்டும் என்கிற அந்த பார்வை, அந்த தொகுதியில் எப்போதாவது நாம் தோற்றிருக்கிறோமா, எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு. குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற அந்த 71 தொகுதிகள், அதில் 50 தொகுதிகளுக்கு குறையாமல் நாம் கைப்பற்றி ஆகணும்னு பேசுகிறாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்கான பணம் இறைக்கப்பட்டதுங்கிறாங்க. நமக்கு ரகசியமாக இந்த வேலைகள் நடைபெற்று வருகிறது. ஏன்னா இந்த தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் என்றாகிவிட்டது. வெளிப்படையாக பேசுவான். மரியாதைக்குரிய துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் அங்கே வார்டு வாரியாக நேம் போட்டு ஸ்லிப்பு பூத்து போட்டு 11 கோடி ரூபாய் கைப்பற்றியிருக்காங்க. அது எதுக்கு? விநியோகிக்க வைத்திருந்தது தான். அந்த அளவிற்கு ஒரு தொகுதிக்கு 30 கோடி என்று களம் இறக்கிட்டாங்க. தொகுதிக்கு 30 கோடி? ஆமாம். அந்த ஒரு வாக்காளருக்கு சட்டமன்ற தொகுதிக்கு திமுக வட்டாரத்தில் இருக்கிற நண்பர்கள் சொல்கிற கருத்து, நீங்கள்லாம் கனவே காண முடியாது இந்த தேர்தலில், அதிமுக வெற்றி கனவை காணவே முடியாது, நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே துணிச்சலாக பேசுகிறார்கள். சரி, ஏன்னா நீங்கள் அதிமுக 500 கொடுத்தா நாங்கள் 1000 கொடுப்போம், அதிமுக 1000 கொடுத்தா நாங்கள் 2000 கொடுப்போம், வெற்றி தான் எங்களுக்கு இலக்கு என்று பேச தொடங்கி விட்டார்கள். அதை உள்ளூருக்குள்ளே இருக்கிற கட்சி பிரமுகர்கள் அவங்க உற்சாகத்தில் இருக்கிறாங்க. இதையும் தாண்டி இந்த பொங்கலுக்கு, தீபாவளிக்கு ஒன்றிய செயலாளருக்கு 2 லட்சம், நகர செயலாளருக்கு 3 லட்சம், மாவட்ட செயலாளருக்கு 5 லட்சம்னு அவர்கள் பணியாற்றுவதற்கு உற்சாகத்தொகை, எப்படி மகளிருக்கு ஊக்கத்தொகையோ அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு உற்சாகத்தொகை விநியோகிச்சாச்சு. நான் அதை தான் சொல்ல வந்தேன். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை நோக்கி பாதி தூரம் ஓடிட்டாங்கன்னு சொன்னது இதையெல்லாம் வைத்து தான். சரி, ஸோ அப்போ இதை முறியடிப்பதற்கு நம்மகிட்ட என்ன பலம்? கூட்டணி பலம் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமியிடம் கூட்டணி பலம் இல்லை. ஏற்கனவே என்டிஏவில் இருந்த கூட்டணி கட்சிகளை அழைத்தும் இன்னும் பேசலை, ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. எந்தெந்த கட்சிகளெல்லாம் இருக்கிறது என்று உதாரணத்துக்கு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தேர்தலை எதிர்கொள்ளுகிறார். 77, 80 நல்ல ஆட்சி கொடுத்தாரு. 80 திமுகவின் தூண்டுதலின் பேரில் ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தல் வந்துடுச்சு. 82 நடைபெற வேண்டிய தேர்தல் 80. அப்போது பெரிய அளவில் கட்சிகள் இல்லை இவருக்கு கூட்டணிக்கு. நம்ம காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், குமரி அனந்தன், தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸ்ன்னு சொல்லி பழனிடுமாறன், இதை தாண்டி ஃபார்வர்ட் பிளாக்கு, குடியரசுக் கட்சி, கிறிஸ்துவ ஜனநாயக முன்னணி, ஜான் பெர்னாண்டோ, அந்த மாதிரி ஒரு 8-9 கட்சிகள் இருக்குது. தலைவர் அந்த பட்டியலை பார்த்துட்டு, எப்போ ஒரு இஸ்லாமிய கட்சி கூட இல்லையே, நம்மகிட்ட யாரும் இல்லையான்னு கேட்குறேன். இல்லைங்கய்யா, அப்துல் சமது, லத்தீஃபு எல்லாமே திமுகவில் தான் இருக்காங்க, நம்மகிட்ட யாரும் இல்லையே, ஏதாவது ஒரு கட்சி வேணும். கிறிஸ்துவ கட்சி இருக்குது, மற்ற ஜனநாயக கட்சிகள்லாம் இருக்குது,
இஸ்லாமிய கட்சி ஒன்று, அந்த கொடியும் நாம் இதில் பறக்கணும்னு சொல்கிறார். உடனே அடித்து பிடிச்சி அங்கங்கே போய் வேலூரில் செங்கம் ஜப்பார்னு சரி இளைஞர் முஸ்லீம் லீக்னு ஒன்று நடத்திட்டு இருந்தார். சரி ஒரு பச்சை தொப்பி வச்சு செங்கம் ஜப்பார் அவரை அழைச்சிட்டு வந்து அவர் அதிமுக ஆதரவு நிலைப்பாடுன்னு என்பதுல 9 கொடிகளோட 10வது கொடியா பிறை கொடியும் வச்சோடனே தலைவர் இதுதான் சரியா இருக்கு, இப்போதான் கூட்டணி பலமாக இருக்கு, நம்ம ஜெயிச்சிருவோம், எல்லா சின்ன சின்ன கட்சிகள் ஜெயிச்சிட்டார். ஓகே அப்போ வியூகம் அதுதான். ஓகே ஒரு தலைவர் வகுத்த வியூகம் என்பது வெற்றிக்கானது. செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, ஒரு தோல்வி வந்துருச்சுங்கிற போது அடுத்த வெற்றியை பெறுவதற்கு 96ல் மிகப்பெரிய தோல்வி, அவங்களே தோத்துட்டாங்க. ஆமா 2001ல் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம வெளிப்படையாகவே அவங்க போய் பார்த்தாங்க. திரு மூப்பனார் அவர்கள், திரு ஷோ அவர்கள், இந்து மாலினி பார்சாரதி இவங்கெல்லாம் மீடியேட்டராக இருந்து ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ், அப்போ இருந்த காங்கிரஸ் கட்சி, இப்படி சிறிய சிறிய கட்சிகள் அலுவலகத்திற்கெல்லாம் சென்று கூட ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி தான் 2001லையும் வெற்றியை சாத்தியப்படுத்தினார். அப்போ அந்த அணுகுமுறை இருக்கிற கட்சியில் இருக்கிற முன்னணியினரெல்லாம் நீங்கள் வெளியேற்றுறீங்க, கூட்டணியையும் பலப்படுத்தலை. இப்போ திரும்ப நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்னா இந்த தொண்டன் எப்படி நம்புவான்? இந்த தொண்டனுடைய எண்ணம், உணர்வு நீங்கள் வெற்றி பெற முடியுமாங்கிறது. இன்னொன்று, ஒரு தலைமை பண்பு, தலைமைக்குரிய அணுகுமுறை திரு எடப்பாடிட்டு இல்லைங்கிறத நான் பல பதிவுகளில் குற்றச்சாட்டாகவே சொல்லியிருக்கிறேன். ஏங்க செங்கோட்டையன் வந்து ஒரு இறப்பு, ஒரு கிளைக்கழக நிர்வாகி, அவன் வீட்டில் ஒரு சாவு நடந்துருச்சு, அங்கே போய் துக்கம் விசாரிக்க போகிறார். அவர் விசாரிச்சுட்டு வந்துட்டு மறுநாள் அவனை கட்சியிலேருந்து வெளியேற்றிட்டாங்க. அவன் கூப்பிடலை செங்கோட்டையனை வந்து எங்கள் அப்பா செத்துட்டாரு, நீங்கள் வந்து ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லலை. இவர் மனிதாபிமான அடிப்படையில் 30-40 ஆண்டுகளாக தன்னோடு பயணித்த ஒரு கட்சி நிர்வாகி இறந்துட்டாங்கிற முறை போகிறாரு. அவரை அந்த பையனை வந்து நிர்வாகியிலேருந்து கட்சியிலேருந்து வெளியேற்றி போயிட்டார். இன்னொரு சம்பவம், நீங்கள் ஒரு கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர், அவர் தான் அது வரைக்கும் நம்பர் 1, அவர் பொதுக்குழுவில் பங்கேற்கிற போது பாட்டில் அடிக்கிறான், அனாவசியமாக அவரை விமர்சிக்கிறான். இணை ஒருங்கிணைப்பாளரை எழுந்திருச்சு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது சரியான அணுகுமுறை, கண்டிச்சிருக்கணும்ல. நீங்கள் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, மனமாச்சரியம் இருக்கலாம், பொதுவெளிகளில் பார்க்குற மக்களுக்கு உங்களுடைய தலைமை பண்பு எப்படி இருக்கணும், அது இல்லை. யாரையும் மதிக்காத போக்கு. நம்ம பல பதிவில் சொல்லியிருக்கோம். கேசி பழனிசாமி, ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி, இந்த 3 பேருமே அதிமுகவில் பிரபலமானவர்கள். இவர்கள் ஒரு ஒருங்கிணைப்பு குழு எல்லாரையும் சந்தித்து ஒருங்கிணைக்க போகிறோன்னு போனால் அவர்கிட்ட சேலத்தில் கேட்குறாங்க திரு எடப்பாடி பழனிசாமியை, இந்த மாதிரி ஒரு 3 பேர் ஒருங்கிணைப்பு குழுன்னு வர்றாங்களே, நீங்கள் சந்திப்பீங்களா அப்படின்னு. ஏங்க ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் குழுன்னு வருவான், நான் சந்திப்பேனாங்கிறேன். ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை தலைமையேற்று வழிநடத்துகிற ஒரு அரசியல் தலைவனுக்குரிய பண்பா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கு சொல்கிறார், நேற்றைக்கு துரோகம் இழைத்தவர்களை ஆண்டவன் பார்த்து கொள்வான், ஆண்டவன் தண்டிப்பானே சொல்கிறார். அவருடைய மனச்சாட்சி நிச்சயமாக பேசும். இந்த மனச்சாட்சி பேசுகிற பொழுது தன்னை முதலமைச்சராக்கிய திரு சசிகலாவுக்கு யார் துரோகம் செய்தது? 11 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு 4.5 ஆண்டுகள் நீங்கள் முதலமைச்சராக தொடர்வதற்கு உதவிய கட்சியின் பிரதான ஒருங்கிணைப்பாளருக்கு யார் துரோகம் செய்தது? இதை தாண்டி கட்சியின் தொடக்க காலத்தில் திரு எடப்பாடி ஆதரவாளர்களுக்கு பதவிகள், பொறுப்புகள் கிடைக்க உதவிய திரு டிடிவி தினகரன், யார் துரோகம்? உங்களுடைய அரசியல் வாழ்வுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு உங்களுக்கு கிளை கழகம், ஒன்றிய பதவிகள், பொறுப்புகளுக்கு நீங்கள் வருவதற்கு துணை நின்ற திரு செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து தூக்கி வெளியில் போட்டீங்க. இது யார் செய்த துரோகம்? அப்போ இந்த துரோகங்களுக்கு நிச்சயம் இறைவன் தண்டனை கொடுப்பான் என்று மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியே சொல்லுகிறார். அது எந்த விதமான தண்டனைங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி துரைக்கண்ணா சார். சமீபத்திய அரசியல் நிகழ்வு பற்றிய ஒரு பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக திமுக ரொம்ப தேர்தல் களத்தில் முந்திக்கிட்டு இருக்காங்க. தொகுதிக்கு 30 கோடி ரூபாய் அளவுக்கு இறக்கிட்டாங்க. அதன் மூலமாக தேர்தலை வந்து ரொம்ப பலமாக எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஹிண்ட் வச்சு பேசியிருக்கீங்க. நேரில் நமக்கு பேசி நன்றி துரைக்கண்ணா சார். நன்றி.